திருப்பூரில் பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளருக்கு கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் வரவேற்பு கொடுத்த பொதுமக்கள். கண்ணீர் மல்க பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்த வேட்பாளர். தமிழகத்தில் எதிர்வரும் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் செல்வராஜுக்கு திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட 40வது வார்டு பகுதியில் மாமன்ற உறுப்பினர் சுபத்ரா தேவி ஆனந்தன் தலைமையில் கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பெண்கள் வேட்பாளருக்கு மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு கொடுத்தனர். பெண்களின் உற்சாக வரவேற்பை பெற்ற வேட்பாளர் செல்வராஜ் கண்களில் கண்ணீர் மல்க பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து மக்களுக்கு பணியாற்றிட பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் எனவும், கடந்த 5 ஆண்டுகளாக அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஆனந்தன் மக்களுக்கு எதையும் செய்யவில்லை என்றும், அதனை குறிப்பிடும் வகையில் கையில் பதாகை ஏந்தியும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி தொடர உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அவரை தொடர்ந்து இதுவம்பாளையம், தெற்கு விநாயகபுரம், தனலட்சுமி நகர், இடும்பன் நகர், மகாலட்சுமி நகர், அம்பேத்கர் காலனி உள்ளிட்ட பகுதிகளிலும் வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சியின் 4வது மண்டல தலைவர் பத்மநாபன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பல்லடம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் ரங்கசாமி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பல்லடம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட துணை செயலாளர் தம்பி முருகானந்தம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.